வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். சிவம் இயக்கமற்ற நிலை, சுத்தவெளி, இருப்பு, ஆற்றல், ஆதி, அனாதி, பிரம்மம், கடவுள் என்று சாமி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். வற்றாயிரத்தை பேரற்றன் பேரறிவு காலம் என மனம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் வற்றாத இந்நான்கு முன்முதல் ஐம்பூதங்கள் வான்கோள்கள் உயிரினம் உலகம் ஓரறிவு முதல் ஆறறிவாம் வற்றாது பெருகி வரும் வளர்ச்சிய பரிணாமம் வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்புக்கும் வற்றாது பெருகும் பேரண்ட உயிரினத்தில் வடுவாத செயல் விளைவு நீதியே கூடுதலாரம் என்று சுவாமிஜி நமக்கு பாடல் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பாடல்ல பேரண்ட பெருவழியை நினைக்கும் தோறும் பெருகி வரும் இன்பத்தை யான் ஏன் சொல்வேன், ஓரண்டத்தின் கோடி கோடி அண்டம் ஒவ்வொன்றும் அளப்பெரிய எல்லை என்றோ யாரென்ற முடியும் அங்கே நான் அல்லால், எனினும் தன் நிலை அறிந்தோர்க்கு எளிது இது நேரண்டத்தின் உரை நில உலக வாழும் நிலையற்ற ஜீவகோடி தரமத்து ஆய்வீர் என்று இந்த ரெண்டு பாடல் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சுவாமிஜியினுடைய அந்த வேதாத்திரியம் தான் சமுதாயம் இறைவன் என்ற இந்த முக்கோண அமைப்புலதான் நம்முடைய வாழ்க்கையை அமைந்திருக்கு. தான் தனி மனித ஒழுக்கத்துக்கு வரலாறு 43 ஒடுக்க பண்பாடு கொடுத்தாங்க. அதை சுருக்கி சுவாமிஜி 14 அதன் பிறகு 7 அதன் பிறகு 5 சித்திரை திங்கள் தாரணாண்டு முதல் தேதி 2 பண்பாடாக சுவாமிஜி நமக்கு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சுவாமிஜி நமக்கு கொடுத்திருக்காங்க. சமுதாய இணக்கத்திற்காக வாழ்க்கை தத்துவம் 12, தேவை 3, காப்பம் 3, அறநெறி 3, அறிவுநிலை படிகள் 3 என்று வாழ்க்கை தத்துவம் 12 கொடுத்திருக்காங்க. இறை தத்துவம் 16 சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க. அதை சுருக்கமாக இன்றைக்கு நாம பார்ப்போங்க. சாமி சொல்றது இயற்கையின் இயக்க ஒழுங்கு 4, இயற்கையின் இயக்க கணிப்பு 4, இயற்கையின் இயக்க நியதி 4, இயற்கையின் இயக்க வேறுபாடு 4 என்று சுவாமிஜி இறை தத்துவம் 16 கொடுத்திருக்கிறாங்க. இறைநிலையினுடைய தன்மைகள் 4, ஒற்றாயிருப்பு, பேராற்றின் பேரறிவு, காலம், திறன் 3, தன்மாற்றம் இயல்புக்கும் கூடுதலர் என்ற அந்த முத்திறன். இயற்கையின் இயக்க ஒழுங்கு சிவம், சக்தி, உலகம், உயிர்கள். அந்த சுத்தவெளி தன்னிருக்க சூழ்தலுக்கும் ஆற்றலால அதிலிருந்து வரக்கூடிய அந்த இறைத்துகள் தூசு விண் என்ற அந்த இறைத்துகள் தான் உங்க பேரியக்க மண்டலங்கமாகவும் கோடானகோடி சூரிய குடும்பங்கள் அமைப்பு இந்த பிரபஞ்சத்துல மிதந்து சுத்தவெளியோடு சேர்ந்து அதை இயக்கி கொண்டிருக்கு சுத்தவெளி. அதே போல அதனுடைய இணைப்பான பஞ்சபூதங்கள், பஞ்சபூத திணிவிலிருந்து தோன்றிய ஓரறிவு முதல் ஐயறிவு விலங்கு வரை பரிணாமத்தில் மனிதனாக நாம் தோன்றி இருக்கிறோம். அப்போ சிவம், சக்தி, உலகம், உயிர்கள். இயற்கையின் இயக்க ஒழுங்கு 4, இயற்கையின் இயக்க கணிப்பு. பேரியக்க மண்டலத்துல மிதந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்கள். உதாரணத்துக்கு நாம இந்த பூமியையே எடுத்துக்கொள்ளுவோம். இயக்க கணிப்பு என்பது காலம், வேகம், பருமன், தூரம். பூமி 25,000 மைல் சுற்றளவு உள்ளது. 1041 மைல் வேகத்துல அது சூரியனோட சுற்றுவட்ட பாதையில 9 கோடி டிஸ்டன்ஸ்ல இருந்து 365 நாட்களுக்கு ஒரு சுற்று சரியா பூமி சுற்றி கொண்டிருக்கு. அப்போ இதுதான் இயற்கையின் இயக்க கணிப்பு. காலம், வேகம், பருமன், தூரம் என்ற அளவுல இந்த பெரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடான கோடி சூரிய குடும்பங்களும் அதே இயற்கை கணிப்புல இயங்கிக் கொண்டிருக்கிறது. இயற்கையின் இயக்க நியதி
காரணம் செயல் விளைவு தொடர் விளைவு. இயற்கையின் இயக்க வேறுபாடு. தனி இயக்கம், இணை இயக்கம், பிரதிபலிப்பு இயக்கம், விளைவு. இந்த இறை தத்துவம் 16. சுவாமிஜி நாட்காட்டி வரிகள் என்ன சொல்றாங்க? சிவம் இயக்கமற்ற நிலை, சுத்தவெளி, இருப்பு ஆற்றல், ஆதி அனாதி, பிரம்மம், கடவுள் என்று சுவாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சுத்தவெளியே அனைத்துமாக இருக்கிறது என்ற அந்த பேருண்மையை மனதில் நிறுத்தி நாம் அந்த இறையத்து தன்மைக்கு மாறி இறைநிலை இணைப்போடு நின்று வாழணும். அனைத்து சக்திகளின் சொரூபமாக நாம் மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.